சாகா வரம் கேட்போர் பலர் உண்டு, சாகும் வரம் கேட்டேன் நான். எல்லோரும் பிறந்த நாள்னா எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவாங்க. அது இல்லைன்னா சில பேர் கோவிலுக்கு போவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு போகிற இடம் வேறு. எனக்கு வாழ்க்கைன்னு என்னென்னு புரிய வச்ச இடம் அது. சில நேரங்களில் பல நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே மாறுது. ஒரு தடவை தானே அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி கேட்காதவன் அன்னைக்கு நேரில் பார்த்தப்ப தான் நம்ம பண்ணுறது தப்புங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்ப்பா இப்ப பார்த்தாலும் புகையில போட்டே இருக்கீங்க? இந்த பழக்கத்தை முன்னாடி விட்டுருந்தா உங்க நிலைமை இவ்வளவு மோசமா வராதுல்ல. இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. எனக்கே தெரியாமல் எனக்குள்ள பயம் அதிகமாச்சு. இதுக்கு மேலேயும் என்னால் அலட்சியமாக இருக்க முடியல. உங்களுக்கு இந்த சிகரெட்டு புகையில பார்க்க போகிற பழக்கம் ஏதாவது இருக்கா? இருக்குங்க டாக்டர். இப்போ இது பயன்படுத்துறதுனால கூட உங்கள் வாயில் இந்த மாதிரி புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருக்கலாம். நான் உங்களுக்கு பயாப்சி எழுதி கொடுக்குறேன், நீங்கள் அதோட டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து ஓரல் கேன்சர், அதாவது வாயில் புற்றுநோயின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை கேட்டதுக்கப்புறம் வேறு எதுவுமே என் காதில் விழலை. ஓரல் கேன்சர், அதாவது வாயில் புற்றுநோய். நாங்கள் தான் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸு. இவனுக்கு இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம் டாக்டர்? இவருக்கு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் தான், சர்ஜரி பண்ணிக்கலாம்.
சாகா வரம் கேட்போர் பலர் உண்டோ? சாகும் வரம் கேட்போரே பலர்.